இதுதாங்க நம்ம வீட்டு கொய்யாக்கா மரங்க. வாங்க கொய்யாக்கா பறித்து சாப்பிட்லான்னு கொய்யாக்கா பறிச்சுங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் எப்பயும் சீசனே இல்லை, ஆனால் நம்ம மரத்தில் எப்பயுமே 4-5 காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. இதோட தனி சீக்ரெட்டுங்க. அது சரிங்க, வாங்க கொய்யாக்கா பறித்து சாப்பிட்லான்னு பறிச்சுங்க. பாருங்கள், வீட்டு மேலே 4-5 பழம் பழமாகவே இருந்துச்சு. இப்போ தான் கவனித்தேன். சரி, பொண்ணுங்களை ஏறி பொறிக்க சொல்லலான்னு பொறிச்சுங்க. பாருங்கள், 4-5 பழம் பழமாக இருக்குது. இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்குறீங்களா? கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு சுகர் கண்ட்ரோல் வருங்க. அது மட்டும் இல்லை, இந்த சீசன் இல்லாத டைம்லையும் இந்த தலையும் பறித்து நம்ம டீ வச்சு குடித்தாலும் நமக்கு சுகருக்கு கண்ட்ரோல் வருங்க. இது குழந்தைங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு பழம் கொடுத்தாலும் நமக்கு உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நமக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். எங்காச்சும் பார்த்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கொய்யாப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, நான் பாருங்கள், ஒரு பழம் வாங்கிச்சு கீத்து போட்டு உப்பு மறுபடியும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் அந்தமாரி சாப்பிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஒரு லைக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றி, இந்த கொய்யாக்கா மரத்தை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேங்க.